அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருக்குரான் அத்தியாயம் 28ல், அதாவது அல் கசஸ் வரலாறு என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய வசனங்களை ஒன்று ஒன்றாக நாம் சின்ன சின்ன விளக்கங்களோடு பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நாம் 32 வசனங்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம். 32வது வசனத்தில் இறைவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அத்தாட்சிகளை கொடுத்து, அற்புதங்களை கொடுத்து, பிறவனை சந்திக்க வேண்டும், பிறவனிடம் செல்ல வேண்டும் என்று ஒரு கட்டளை இடுகிறான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ பயந்து போய் தனக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை வெளிப்படுத்துகிறார்கள். என்ன அச்சம் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே நாம் முதல்ல பார்த்தது மாதிரி ஒரு மனிதனை ஓங்கி ஒரு குத்து குத்தினதில் அந்த மனிதன் என்ன செய்தான்? செத்து போயிட்டான். அதன் காரணமாக பிரவுனுடைய ஆட்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடிக்கொண்டிருந்தார்கள். எங்கே தான் அங்கே சென்றால் பிரவுனால் நாம் கொல்லப்பட்டு விடுவோமோ என்கின்ற அச்சத்தின் காரணமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய அச்சத்தின் வெளிப்பாட்டை இறைவனிடத்தில் ஒரு கோரிக்கையாக என்ன செய்கிறார்கள்? அச்சத்தின் வெளிப்பாட்டை இறைவனிடத்தில் கூறுகிறார்கள். அதை பற்றிய வசனங்களை, அதாவது 33லிருந்து 35வது வரையிலான பகுதிகளில் இறைவன் என்ன செய்கிறான்? அதை பற்றி சொல்லி காட்டுகிறான். இந்த வசனங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது அச்சத்தை இறைவனிடத்தில் வெளிப்படுத்துவதும், அதற்கு இறைவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய தீர்வை பற்றியும் என்ன செய்கிறது? சொல்கிறது. வசனம் 33ல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் தன்னுடைய அச்சத்தின் வெளிப்பாட்டை சொல்லியதை இறைவன் சொல்லி காட்டுகிறான். இறைவன் பிறவனிடம் செல்ல வேண்டும் என்று கட்டளை இடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறவனிடம் செல் என்று என்ன செய்கிறான்? இறைவன் கட்டளை இடுகிறான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது பலவீனத்தை என்ன செய்கிறாங்க? தனக்கு இருக்கக்கூடிய ஒரு பலவீனத்தை இறைவனிடத்தில் முன்வைக்கிறார்கள். அதை அல்லாஹ் தன் திருமறை சொல்லி காட்டுகிறான். என் இறைவனே, நிச்சயமாக நான் அவர்களில் ஒருவனை கொன்று இருக்கிறேன். அதனால் அவர்கள் என்னை கொன்று விடுவார்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார் என்று இந்த வசனம் இருக்கிறது. ஆனால் இங்கே என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதன் என்ன செய்யவில்லை? வேண்டும் என்றே கொல்லவில்லை என்றாலும் எகிப்திய சட்டம், எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமானது தன்னை தேடுகிறது என்பதை அவர் என்ன செய்கிறார்? இந்த இடத்தில் நினைவு கூறுகிறார். அதனால் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தனக்கு துணையாக தான் தனியாக சென்றால் எங்கே தனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ என்கின்ற அச்சத்தின் காரணமாக தனக்கு துணையாக தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துணைக்காக அனுப்பும்படி, துணைக்கு என்ன செய்ய வேண்டும்? அவரை அனுப்ப வேண்டும் என்று இறைவனிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அதை அல்லாஹ் 34வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் எதன் காரணமாக வைக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய நாவில் இருக்கக்கூடிய திக்குவாய், அவங்களுக்கு சரியாக பேச, தொடர்ச்சியாக பேச வராது. தன்னுடைய நாவில் இருக்கக்கூடிய திக்குவாய் அல்லது பேசும் திறனில் உள்ள குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்காக தனது சகோதரர் ஹாரூனை என்ன செய்கிறாங்க? துணைக்கு அனுப்பும்படி இறைவனிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அதை இறைவன் தன் திருமறையில் சொல்லும் பொழுது, மேலும் என் சகோதரர் ஹாரூன் என்னை விட நாவுண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே என்னை மெய்ப்பிக்கும் உதவியாளராக அவரை என்னுடன் அனுப்பி வைப்பாயாக. நிச்சயமாக அவர்கள் என்னை பொய்யாக்குவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட இறைவன் அவர்களுக்கு மன வலிமையை தரக்கூடிய விதமாக என்ன செய்கிறான்? அவர்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தைகளை, ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றான். அதை இறைவன் 35வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். 35வது வசனத்தில், உமது சகோதரரை கொண்டு உமது கையை, உமது பலத்தை நாம் வலுப்படுத்துவோம். உங்கள் இருவருக்கும் ஒரு மேன்மையையும், அதாவது ஒரு ஆற்றலையும் வழங்குவோம். ஆதலால் அவர்கள் உங்களை நெருங்க முடியாது. நம்முடைய அத்தாட்சிகளை கொண்டு நீங்களும் உங்களை பின்பற்றுபவர்களுமே வெற்றியாளர்களாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் கூறினான் என்பதாக 35வது வசனம் இருக்கிறது. மேற்கூறிய இந்த வசனங்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்னவென்றால், மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கிறது? இறை தூதர்களாக இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் என்கின்ற அடிப்படையில் தான் ஒரு தவறை செய்திருக்கிறோம் என்ற காரணத்தினாக அவர்களுக்கும் பயம் வருகிறது. இறை தூதர்களுக்கும் பயம் வரத்தான் செய்யும். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய பயத்தை இறைவனிடத்தில் முறையிடுவார்கள். இறைவனிடத்தில் முறையிட்டு அதற்கான தீர்வை இறைவனிடமிருந்து என்ன செய்வார்கள்? பெற்றுக்கொள்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதைத்தான் செய்தார்கள்.
மேலும் இறைவன் கொடுத்த அந்த பணியை தன்னால் தனியாக செய்ய முடியாது, தனக்கு ஏதாவது பிறனுடைய ஆட்களால் நேர்ந்து விடுமோ என்கின்ற அச்சத்தின் காரணமாக என்ன செய்கிறாங்க, தனக்கு துணையாக, அதாவது ஒரு காரியத்தை செய்யும் போது தனக்கு தகுதியான ஒருவரை துணையாக பெற்றுக்கொள்வதில் தவறில்லை என்கின்ற காரணத்தினால் என்ன செய்கிறாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனக்கு துணையாக இறைவனிடத்தில் அனுப்பும்படி என்ன செய்கிறாங்க, ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். இறைவன் என்ன செய்யலாம் அப்படின்னா அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய விதமாக சொல்கிறான். அவர்கள் உங்களை நெருங்கவே முடியாது என்கின்ற இறைவனுடைய வாக்குறுதி. இந்த வாக்குறுதியானது எப்பேற்பட்ட கொடுங்கோலனாக இருந்தாலும் அவனை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை என்ன செய்கிறது, அவர்களுக்கு தருகிறது என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய வசனங்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்றாங்க அப்படின்னா பிறனுடைய சபைக்கு போறாங்க. பிறனுடைய சபைக்கு சென்று அங்கு இறைவன் கொடுத்த அத்தாட்சிகளை என்ன செய்யறாங்க, அவங்க 2 பேரும் பிறவன்கிட்ட காட்டுறாங்க. அதற்கு பிறவன் என்ன செய்யறான் அப்படின்னா ஏளனமாக அவர்களை பார்த்து பதில் சொல்கிறான். அதற்கு பிறவன் அளித்த ஏளனமான பதிலை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வசனங்களில் பார்க்கலாம். அது வரைக்கும் நமது சேனலில் தொடர்ந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.